இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்து வரக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது முடியக்கூடிய நேரம் நெருங்கிருச்சு அப்படிங்கிறத IAEA இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படிங்கிறவங்க இப்போ ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை வச்சு உலக நாடுகள் ஓகே முடிய போகுது போல அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. அப்படி IAEA கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன? ட்ரம்ப் புதிதாக ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்திருக்கார். அந்த ஸ்பீச் குழப்பம் நிறைந்ததாக இருக்கு. பதிலுக்கு ஈரான் வெள்ளை மாளிகை இடத்துல சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஷாக்கான நியூஸ் வேற கொடுத்திருக்காரு. இதுக்கு ஈரான் சைடில் இருந்து இரண்டாவதாக வந்திருக்கக்கூடிய அறிக்கை இப்போதானே ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் வித்தின் 1 ஹவரில் அடுத்த அறிக்கை கொடுத்துருக்காங்க. பட் இது ஈரானுடைய கமினி அவர்களுடைய 2வது வீடியோலையும் இருக்குது. அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானிய அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, அவங்களும் சில ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி எர்டகன் நெதன்யாகுவை கடிச்சு துப்பி வார்த்தைகள்லேயே மெண்டு தீர்த்திருக்காரு. அவர் பேசி இருக்கக்கூடிய விஷயத்தையும் சேர்த்து வச்சு பார்த்துடலாம். ரஷ்யாவினுடைய மீடியேஷன் அப்படிங்கிறது தேவையே இல்லை, அண்ணன் இருக்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப் சூளுரை எடுத்திருக்கக்கூடிய நிகழ்வுகளோடு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. 1950 இருந்தே ஈரான் படங்கள் எடுக்கிறதுல, திரைப்படங்கள் எடுக்கிறதுல ரொம்ப பெரிய அளவில் கெட்டிக்காரங்க. அப்படிப்பட்டவங்க இப்போ ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. கோம் டெக்ரான் அப்படிங்கிற ஏரியாவில் மொசாட்டினுடைய உளவாளி ஏகப்பட்ட பேரை பிடிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் வேனில் வெடிபொருட்கள் எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. அவரை வண்டியை நிப்பாட்டி எப்படியோ பிடிச்சி அதுக்கு பிறகு அவரை அப்படியே வீடியோ அப்படியே போயிட்டே இருக்கு. அவரை இழுத்து பிடிச்சி அடிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே அரங்கேறுது. தொடர்ச்சியாக மொசாட் ஈரானில் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ தான் ஈரானில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கே தெரியுது. இன்னும் எவ்வளோ பேர் ஈரானுக்குள்ளே இருக்காங்களோ தெரியல. ரஷீத் யாசிம் அப்படிங்கிற ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தலைமை காவல் நிலையம், அந்த இடத்துல ஒரு பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இது ஈரானுக்கு பெருத்த அடி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஓடக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. தொடர்ச்சியாக ஈரான்லேயும் பாதிப்புகள் இருக்குது, அது மறுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இஸ்ரேல் எந்த இடத்த தாக்கியிருக்கு அப்படின்னு அஃபீஷியலாக IAEA அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி கொடுத்துருக்கக்கூடிய அந்த தகவலின் அடிப்படையில் டெசா கராஜ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அந்த இடத்தின் மீது இஸ்ரேல் அட்டாக் நடத்தியிருக்காங்க. டெக்ரானில் இருக்கக்கூடிய ரிசர்ச் சென்டர் அதன் மீதும் அட்டாக் நடத்தியிருக்காங்க. இது ரெண்டுமே IAEA ஏற்கனவே போய் சோதனை பண்ண இடம். 2018 JCPOA ஒப்பந்தத்தில் அவங்க கையெழுத்து போட்டுட்டு இருந்த நேரத்தில் நாங்கள் போய் விசிட் பண்ணிட்டு தான் வந்தோம். அந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது, அது ரெடி பண்ணுறதுக்குலாம் ரொம்ப காலம் ஆகும். ஸோ அந்த இடத்துல அவங்க அணுகுண்டு தயாரிப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி IAEA சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இதுதான் போகிற முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தொடக்க புள்ளியாக நான் நினைக்கிறேன். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த ஈரானுடைய அணுசக்தி தலைவர், அவர் பேர் முகமது இஸ்லாமி அப்படிங்கிறது, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இஸ்ரேல் அடிச்சிருக்கக்கூடிய தாக்குதலில் ஈரானுக்கு எந்த சேதமுமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் பொருத்தி வச்சு பார்த்தீங்கன்னா, சேதம் ஆயிடுச்சு, மேல்மட்டம் மட்டும் சேதமாச்சுன்னு ஃபஸ்ட்டு IAEA சொன்னாங்க. இப்போ என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அணுகுண்டே இல்லை அப்படின்னு இப்போ IAEA ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. IAEA யார் அப்படின்னா, அமெரிக்கா ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அப்படி கேட்கக்கூடிய ஆளுங்க. அவங்க இப்போ முன்னுக்கு பின்முரணாக ஸ்டேட்மெண்ட்டை ப்ரெஸ் மீடியாவுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஈரானுடைய அணுசக்தி தலைவர் இதுவரைக்கும் பேசாதவர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காரு. இஸ்ரேலுடைய டார்கெட் என்னவா இருந்ததுன்னு ஈரானுடைய அணுசக்தி தலைவர் சொல்கிறாருன்னா, எங்களுடைய நியூக்ளியர் சைட்டில் எந்த விதமான அட்டாக்கும் நடத்தப்படலை, சேதமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்ரேலுடைய டார்கெட் எதுவாக இருந்துச்சுன்னா, ஒன்று நாதன்ஸ், இன்னொன்று இஸ்ஃபகான், இன்னொன்று ஃபோர்டோ அப்படிங்கிற பகுதி. இந்த 3 ஏரியா தான் அவங்களுடைய டார்கெட்டாக இருந்தது. பட் ஆனால் அவங்க அடிச்சதில் எங்களுக்கு எந்த சேதமுமே இல்லையே அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார். இந்த ரெண்டுமே வேறு வேறு கருத்துக்கள். அப்போ இது எங்கே அடுத்து போகுது அப்படின்னா, நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை மாற்றுவதற்கான ஒரு விதையாக இதை பார்க்கலாம். ட்ரம்ப் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்திருந்தார். அந்த ப்ரெஸ் மீட்டு இருக்கிறதுலேயே மிகச்சிறந்த ஒரு காமெடியான ப்ரெஸ் மீட்னா இந்த வாரத்தில் இதுதான். நீங்கள் மீம்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக தேவையே இல்லை. ட்ரம்ப் பேசக்கூடிய பேச்சுக்களை ஏற்கனவே ஒன்று பேசினார்ல,
அவர் பேசினதையும் இப்போ பேசக்கூடிய விஷயத்தையும் பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா, இதை அவர்கிட்டயே போய் கேட்டீங்க அப்படின்னா கூட, ஓ இது நான் தான் பேசுனேனா, ஓ இப்போ பேசுனது இதுவும் நான் தான் பேசுனேனா அப்படிம்பாரு. அந்த அளவுக்கு பேசுவதில் வந்து கெட்டிக்காரர் தான் அவர். அப்படி தான் புகழ முடியும். வேற என்ன சொல்றது, வஞ்ச புகழ்ச்சியில தான் அவர் பேச முடியும். அவர் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த போரில் நீங்கள் கலந்துப்பீங்களா அப்படிங்கிறது ரிப்போர்ட்டரோட கேள்வி. உடனே இதுக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்லணுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறாரு. நான் அதை செய்யலாம், எப்படி போரில் பங்கெடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி அதை செய்யாமலும் இருக்கலாம். யார்? ட்ரம்ப் சொல்கிறாரு. நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த நாட்டுக்கு, யாருக்கு? ஈரானுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க ஏன் என்னோட பேச்சுவார்த்தைக்கு வரல? வர முடியாதுன்னு சொன்னாங்க. ஏப்பா ஒரே ஒரு வார்த்தை வர முடியாதுன்னு சொன்னதுக்காப்பா இவ்வளோ பெரிய போரை நடத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும்ல. ஒரு நாட்டோட பிரசிடெண்ட்டுங்க சொல்கிறாரு, 2 வாரத்துக்கு முன்னாடி நான் கூப்பிட்டேன், அவங்க வரவே இல்லை அப்படின்னு ரொம்ப கோச்சிக்கிறாரு. கோச்சிக்கிட்டு அடுத்து சொல்கிறாரு, இப்போ அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்து வெள்ளை மாளிகை நாடுறாங்களே அப்படின்னு போகிற போக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு போகிறாரு. அப்படின்னா ஈரான் வந்து ஒயிட் ஹவுஸோட பேச்சுவார்த்தைக்கு வருது அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாயிடுது. எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டை அசால்ட்டாக ஒன்லைனில் சொல்லிட்டு போகிறாரு. உடனே பத்திரிகைக்காரங்க, அத்தனை டிவி ரிப்போர்ட்டர்ஸு எல்லாமே வந்து ஈரானுடைய பதிலுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஈரானுடைய கமினி அவர்கள் 2வதாக ஒரு வீடியோ வெளியிட்டார். இன்றைக்கி மட்டுமே அவர் ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டார், அதை நம்ம பார்த்துருந்தோம். இப்போ 2வதாக ஒரு வீடியோ வெளியிட்டார். அதுலேயும் வந்து பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இடமே இல்லை, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிறது தான் கமினியினுடைய ஸ்டேட்மெண்ட்டாக 2வது அறிக்கையிலையும் இருந்தது, 2வது வீடியோலையும் இருந்தது. இன்னொரு புறம் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் வெள்ளை மாளிகை அந்த ஒயிட் ஹவுஸில் தகவல் வந்து போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு ஈரானுடைய ஒரு அத்தாரிட்டி பர்சன்ஸ் வந்து கொடுக்கணும். அப்போது இந்த மாதிரி பஞ்சாயத்து போகிறதுனால டைரெக்டாக வந்து வீடியோக்கள் அறிக்கை கொடுக்கறத விட யூஎன்னுடைய அதிகாரிகள், ஈரான் அதிகாரிகள் இருக்காங்கல்ல, ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானிய அதிகாரிகள், அவங்களே ஒயிட் ஹவுஸுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நாங்கள் டோன்ட் வாண்ட் டு டாக் வித் யூஎஸ் அண்ட் இஸ்ரேல், உங்கள் 2 நாட்டோடையும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ரெடியே கிடையாது, எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் இனிமேல் இடமே இல்லை, நீங்கள் அடிச்சிங்கன்னா நாங்களும் அடிப்போம், அவ்வளவுதான் மேட்ரு அப்படின்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த விஷயத்த இதுக்கு மேலே வந்து ட்ரம்ப் எப்படியெல்லாம் நகர்த்த போகிறாரு அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப பயமாக இருக்குது, அதே நேரத்தில் அச்சமாக இருக்குது. இதனால் வரைக்கும் ரஷ்ய அதிபர் புடின் வந்து மீடியேட்டராக அவர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ வந்து அது தொடர்பாக அப்போ ரஷ்ய அதிபர் புடின் வந்து மீடியேட்டராக வருவாரான்னு அதே இந்த ப்ரெஸ் மீட்டில் ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்குறாங்க. அவரை முதல்ல ரஷ்யாவோட பஞ்சாயத்தை முதல்ல முடிக்கட்டும், ரஷ்யாவோட பஞ்சாயத்தை ஃபஸ்ட்டு முடிச்சதற்கு பிறகு ஈரான் விஷயத்துக்குள்ளே ரஷ்யாவை கூப்பிடலாமா வேணாமாங்கிறத அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். என்னடா அது, கடையில் வந்து 10 ரூபாய்க்கு சில்லறை இல்லை அப்படின்னா நான் வேறு கடைக்கு கோச்சிட்டு போவேன் அப்படிங்கிற கதையாக அப்படி போயிட்டுருக்கு ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் எல்லாமே. ஆனால் இவரை எப்படி மக்கள் வந்து அதிபராக தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது, அதுவும் ஒரு தடவை தேர்ந்தெடுத்தாங்கன்னா பரவாயில்ல, 2வது தடவையும் அமெரிக்க மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா இந்த புத்திசாலியை தேர்ந்தெடுத்த அவர்கள் எவ்வளவு பெரிய அதிமேதாவிகள் அப்படின்னு தான் நினைக்க தோணுது. துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் ரொம்ப பெரிய அளவில் வசை சொற்களால் நெதன்யாகுவுக்கு பெரிய மாலை ஒன்றும் போட்டிருக்கார். அவர் கோர்த்திருக்கக்கூடிய அந்த மாலை அப்படிங்கிறது நம்ம ஊரில் கெட்ட வார்த்தைகளுக்கு கூட இணையாகாது, அந்த அளவுக்கு அது கோபுரத்தில் வைக்க வேண்டிய குப்பை அப்படின்னு சொல்லலாம். சரி, அவர் குப்பையை எடுத்து அந்த மாலையாக தொடுத்து அதை நெதன்யாகுவினுடைய கழுத்தில் எப்படி அணிவித்தார் அப்படிங்கிறத அவர் பேசிய வார்த்தையை அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன். யூத அரசு பைத்தியக்கார நாடு, அமெரிக்கா அதை கெடுத்து விட்டது, அடால்ஃப் ஹிட்லர் இஸ் ஈக்குவல் டு நெதன்யாகு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்லியிருக்கார். இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேக்ட் செக் அடிப்படையில் எர்டகன் அவர்கள் பேசினதை அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன். வேறொன்றும் யாம் அறியேன் பராபரமே, என்ன என் கையெழுத்து, என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களான உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 7299079991.
நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.